வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்க்குறக்காக கண்களை கொடுத்த கடவுள் சில விஷயங்களை பார்க்கக்கூடாதுங்கிறக்காக தான் இமைகளையும் கொடுத்துருக்கார் போல. இது இன்னைக்கு தாட். பார்க்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம், கண்ணை மூடி அமைதியாக இருக்க வேண்டிய விஷயங்களில் அமைதியாக இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பீட்சா எப்படி வீட்டிலையே செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் ஜீனி, 3/4 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். ஒரு பவுலில் 1/2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அது கூட 2 ஸ்பூன் நல்ல வெண்ணெய், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர், அதை எடுத்து அதோடு சேர்த்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா பெசரி விட்டுக்கிட்டு நம்ம முதல்ல ஆக்டிவேட் பண்ணி வச்சோம் இல்லையா ஈஸ்ட்டு, பாருங்கள் என்ன அழகாக ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு பொங்கி வந்திருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக அப்படியே விட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு பிசு பிசுன்னு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையும் போது கரெக்டாக இருக்கும். பீஸாலாம் நிறையா வெளியில் போய் சாப்பிடக்கூடாது, மைதா மாவில் செய்கிறது. ஸோ நம்ம வேணுங்கிறப்ப எப்போயாவது வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் பீஸா அடிக்கடி செய்யாதீங்க. மைதாவில் செய்யும் போது தான் அந்த கடையில் வாங்கின ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. கோதுமையிலையும் செய்யலாம், பட் மைதாவில் செய்யும் போது தான் அந்த நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த ரியல் டேஸ்ட்டு கிடைக்கிது. ஸோ நல்லா அந்த இதை கலந்து இந்த மாதிரி நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சு வச்சுக்கணும். பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறங்க. நல்லா 10 நிமிஷம் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஈர துணியை போட்டு காய விடாமல் நம்ம மூடி வச்சிடணும். இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பீட்சாவுக்கு தேவையான அந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம். இது நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 3 தக்காளி, அது நடுவில் அந்த காம்பு பகுதியில் உள்ள அந்த இதை கட் பண்ணி எடுத்துட்டு அது கூட ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5 வரமிளகா போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தோல் தனியாக உரிக்கிற மாதிரி வந்துடும். தக்காளியில் உள்ள எல்லா தோலையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துட்டு எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கணும், பேஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வெள்ளைப்பூடு ஒரு 3-4 பூடு நல்லா தட்டி மட்டும் வச்சுக்கணும். நல்லா இந்த குளவிக்கல்லில் போட்டு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அதை அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கி விடணும். லைட்டாக வதக்கி விட்ட உடனே நம்ம இந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை அப்படியே இதில் எடுத்து ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுறணும். உப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடும்போது ஒரு 5 to 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகும்போது நல்ல எண்ணெயை வெளியே விட்டு இந்த மாதிரி அழகாக பார்க்கவே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும் வெந்த பக்குவம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வெந்திருக்கும். இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்கின டொமேட்டோ கெச்சப் அது விட்டுருக்குறேன். அது விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை விட்டு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி அள்ளி ஊற்றும் போது இந்த மாதிரி வரணும். இதுதான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிஸா மேலே போடுறதுக்கு குடமிளகா, வெங்காயம், கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். மோசரெல்லா சீஸை நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரம் கரெக்டாக ஆகிருக்கு. எடுத்து பார்த்தா நல்லா டபுள் ஆகிருக்குது அந்த மாவு. அதில் ஒரு பெரிய பகுதி உருண்டையை எடுத்துகிட்டு நான் அவனில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். அவன் பிளேட்டில் நம்ம மேலே ப்ரெட்டு தூள் இருக்கு இல்லையா, அதை நல்லா தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கையிலையே நம்ம நல்லா விரித்து விடணும். விரித்து விடும்போது ஓரக்கரைகளில் அந்த கனமாக வர்ற மாதிரி கட்டவரில் வச்சு அழுத்தி விட்டோம்னா கனமாக வந்துடும். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டீல் ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி ஓட்டை மாதிரி ஹோல்ஸாக போட்டுக்கணும். அப்போ தான் பன்னு மாதிரி உப்பி வராமல் பீட்சா கரெக்டாக இருக்கும். அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸ் போட்டாச்சு. அதுக்கு மேலே மோசரெல்லா சீஸ் துருவி வச்சதை போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதை நம்ம சும்மாவும் தூவி விடலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அழகாக அடுக்கியும் வைக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அழகாக அடுக்கி வச்சோம்னா பசங்க சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. குடமிளகா அடிக்காச்சு. அதுக்கு மேலே கார்ன் திருப்பி போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த சீஸ் துருவுனதை நான் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அதை எடுத்து மேலே தூவி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் பொடி
மிளகுத்தூள், அதுவும் டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு 2 பிஞ்ச் எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரிகானோ லீவ்ஸ், அது வந்து நான் மேலே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தூவி விட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் ஆயில் தொட்டுட்டு மேலே சுற்றி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா காயாமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்து நடுவில் வந்து அந்த டாப்பிங்ஸ் மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம பீஸா. இனி வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30 நிமிஷம் வைக்கணும். கரெக்டாக வெந்துடும். அது அந்த சைடு வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம சின்ன பால் ஒன்று வச்சுருந்தேன், அதை எடுத்து நம்ம குக்கரில் வைக்கிறதுக்காக செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சில்வர் பிளேட்டில் அதை நல்லா கையிலேயே விரித்து விட்டுட்டு ஃபோர்க்கு வச்சு நம்ம நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம சாஸ் ஆஸ் யூஷுவல், அதுக்கு மேலே மோசரெல்லா சீஸ், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கு மேலே பெப்பர், அதுக்கு மேலே வந்து என்கிட்ட வந்து இந்த அமுல் சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சு, அதில் ஒன்று எடுத்து அந்த பேப்பர்லேருந்து உரிச்சிட்டு ஸ்லைஸ் எடுத்து அது மேலே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே வச்சேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கீழே உப்பு போட்டுட்டு அதை 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டாண்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த இதை வச்சு மூடியில் வந்து நம்ம கேஸ்கெட் இருக்கணும், வெயிட் போடாமல் 15 நிமிஷம் ஃபுல் ஹீட்டில் வச்சுருங்க, அது வெந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த சைடு 30 நிமிஷம் முடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு அவனில். பாருங்கள், பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு பர்ஃபெக்டாக அந்த பீட்சா வந்திருக்குது அப்படின்ட்டு. கடையில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண சாஸ் வச்சு நம்ம வந்து மோசரெல்லா சீஸ்லாம் ரொம்ப கம்மியான அளவில் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக செஞ்சுருக்கோம். மைதா வந்து ஹெல்தி கிடையாது, இருந்தாலும் அதை கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ஓரளவு ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது நிறைய சீஸ் போட்டிருந்தா தான் அந்த மாதிரி பயங்கரமாக வரும் லுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.